ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோபேக்கா பூரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து தேங்காய் வச்சு நான் ஸ்டஃப் பண்ணி தாங்க இந்த வந்து பூரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இதுக்கு என்னென்ன தேவை என்ன மெத்தட்னு சொல்லி பார்த்துடலாம். பூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர் மட்டும்தாங்க. ஸோ இப்போ வந்து பால் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பால் ரெடி பண்ணி பூரி ஆட்டம் வந்து செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கசகசா கொஞ்சம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இதில் நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி கொஞ்சம் நான் வந்து திராட்சை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பாதாமும் முந்திரியும் நல்லா கட் பண்ணி வச்சது இதுவும் வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ இது ட்ரை ரோஸ்ட் பண்ண வாட்டி தான் நான் வந்து நெய் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேங்க. பேனில் 2 ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். திராட்சை பார்த்திங்கன்னா பபுள்ஸ் மாதிரி மேலே வந்து கொஞ்சம் வந்து பால்ஸ் மாதிரி வேணும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அந்த பாதாம் கேஷு இது 2 இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நெய் சேர்த்து ரோஸ்ட் பண்ணால் இதை வந்து வாசம் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. எடுத்துடலாம். பேனில் மறுபடியும் 2 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு வந்து ஸ்டஃபிங்க்கு தேங்காய் தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு பெரிய தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதுவும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாங்க. ஸோ இது தனியாக வச்சு ஆற வச்சு தான் அப்புறம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. ஸோ வறுத்து எடுத்து வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மணம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வேறு பவுலுக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க. இது 2 நிமிஷம் ஆற வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான வந்து சுகர் நான் ஒரு 1/2 கப்பு சுகர் இதில் ஆட் பண்ணுறேங்க இனிப்புக்கு. ஸோ நாங்கள் ஸ்வீட் செய்கிறதால இதுக்கு வந்து தேவையான சுகர் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து நல்லா அந்த கோகோனட் வந்து ஆற வச்சுடுங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு தான் இதெல்லாம் ஆட் பண்ணணுங்க. இல்லைனா வந்து நம்ம பூரணை வந்து உள்ளார வந்து நம்பத்தணும் சீக்கிரமாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சு அந்த நட்ஸு கசகசா முந்திரி திராட்சை பாதாம் அதெல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் வந்து தனியாக ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பூரி அந்த எடுத்து வச்ச பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளார ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இதை 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வச்ச மாவில் இந்த மாதிரி பால்ஸாக நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு இந்த பால்ஸை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மைதா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பேட்டரும் இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸ்டஃபிங்கு. ஸோ வந்து இப்போ வந்து ப்ராசஸ் ஸ்டார்டிங் பண்ணிடலாம். ஒரு பால் எடுத்து நல்லா வந்து நைஸாக ரொம்ப மெலிசாக ஓட்டி எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக பண்ணால் தான் நல்லா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள். இதில் வந்து இப்போ இந்த பூரணம் அதாவது இந்த ஸ்டஃபிங் வந்து இதில் ஆட் பண்ணி 2 சைடும் பார்த்திங்கன்னா கவர் பண்ணிவிடுங்க நீங்கள். ஸோ ரெடியாக வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த ஓரத்தில் எல்லாம் கார்னர்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணாதான் இது வந்து ஓட்டிங்கன்னா இது கவர் பண்ணி உங்கள் ஃபிங்கர்ஸால் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து கவர் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மெலிசாக வந்து இதில் உருட்டுறது தாங்க மெயின். நல்லா மெலிசாக உருட்டினா தான் உங்களுக்கு சாப்பிட்றப்போ நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தால் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கிங்க. ஃபிங்கர்ஸால் நல்லா வந்து ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ ரெடியாகி தனியாக எடுத்து வச்சிடலாம். தாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த டிஷ் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வந்து சோபேக்கா பூரி வந்து நம்ம வீட்டில் வந்து அதாவது நம்ம முஸ்லீம் வீட்டில் எல்லாம் ரொம்ப வந்து அதிகமாக இதெல்லாம் செய்வாங்க. ஸோ வந்து இது கல்யாணத்தில் தான் மெயினாக வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த பூரி வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ ஃப்ளேம் வந்து இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்லோ பண்ணி போட்டால் தான் மேலே எண்ணெய் தெரிக்காது. வச்சு இந்த பூரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேம் வந்து கம்மியாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணி கம்மியில் வச்சா தான் நல்லா வந்து உள்ளாரையும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன்றும் இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயில் எடுத்து நீங்கள் மேலே வந்து இந்த பூரி மேலே வந்து ஆட் பண்ணால் தான் மேலே நல்லா வந்து பால்ஸ் மாதிரி உப்பி வருங்க. ஸோ இப்போ வந்து டர்ன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடிஷாக ஃப்ரை ஆகிட்டு வருது. 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரெடிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ரெடியாக டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்ச பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். இது வச்சு இதில் வந்து ஆட் பண்ணுறேன். எனக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது வந்து 3 இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
செகண்ட் பேட்ச் வந்து நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நல்லா வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து தனியாக ரெடி பண்ணி வச்ச பிளேட்டில் வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் நிறைய எண்ணெய் குடிக்காது, ஏன்னா நான் வந்து மாவு வந்து கெட்டியாக நல்லா கலந்துருக்கேன். செம்மையான சூப்பரான டேஸ்டியான சோபா பூரி ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சில்ட்ரன்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க, டேஸ்ட்டு பண்ணலாம். நீங்கள் எப்போ இது வந்து டேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து ஜஸ்ட்டு ½ இது செஞ்சு அசத்தலாங்க. நீங்கள் சூப்பரான எம்மியான இந்த சோபா பூரியை நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள்.